இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயின் வணக்கம். துரந்தர், அதாவது இந்திய சினிமாவில் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்திருக்குது, சாதனை புரிஞ்சிருக்குது, வசூலில் கொடிகட்டி பறந்துருக்குன்னு. ஆனால் வேறு எதுவும் இல்லாத புது மாதிரியான புதுவிதமான இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருந்திருக்கோங்கிறப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த நினச்சி பார்க்கும்போதே அந்த பிரமிப்பு பெருசாக இருக்குது. அதாவது படமாக்கம்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவ்வளோ விஷயங்களை நம்ம எப்படி நம்ம அது ரியலைஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது இந்த படம் பார்க்கும்போது. நான் சொல்கிறது அந்த உணர்வுங்கிறது தேசபக்தி. நம்ம தேசபக்தியை இவ்வளவுதானாங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ, அதாவது தேசபக்தியை இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பிரமிப்பாக சொன்ன படங்கள் பார்த்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. அப்படி ஒரு படம். அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் அமரன் ஒரு படம் வந்துச்சு, அது வந்திருக்குது. ஆனால் அது ஒரு கான்ட்ரிபியூஷன், தேசபக்திக்கு அது ஒரு கான்ட்ரிபியூஷன். பட் இதெல்லாம் இந்த கான்ட்ரிபியூஷன் வேறு எங்கேயுமே இல்லை. அதாவது பிரம்மாண்டம் இருக்கும், ஃபேண்டசி இருக்கும், என்னென்னமோ படங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த படம் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த படம் எப்படி உருவாக்கணுங்கிறத பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். இது அந்த புத்தகமாக கொண்டு வரலாம், விஷுவலில் கொண்டு வரலாம். கமல் அபூர்வ சகோதரர்கள் படம் பண்ணிவிட்டு அந்த படம் எப்படிலாம் எடுத்தோங்கிறது ஒரு தனியாக ஒரு படம் பண்ணார். அது எப்படி இது உருவாக்கப்பட்டது, அதாவது அந்த குள்ள பூவா அந்த விஷயம் சினிமாவில் அது வேறு இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலை. அது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். அந்த பிரமிப்பை கமல் மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினச்சார். அப்புறம் அதை வெளிப்படுத்தலை, அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டார் அந்த மேட்ரு. பட் இது அப்படி இல்லை. இது என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிவிக்கப்படணும், தெரிஞ்சுக்கணும். சினிமாவை ரசிக்கின்ற, சினிமாவை நேசிக்கின்ற, சினிமாவை சினிமாவாக பார்க்கின்றவர்கள், நான் சொல்கிறது அவங்கள மட்டும்தான் இதை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். இதை நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நிறைய சர்ச்சைகள் இருக்குது. மதுரை பேராசிரியர், திரைப்பட நடிகர், பட்டிமன்ற காவலர் அப்படின்னு சொல்லலாம், பல்வேறு விஷயங்கள் உள்ள பேராசிரியர் சம்பந்தம் அவர்களுடைய விமர்சனத்தை பார்த்தேன் நான். அவருடைய பாணியில் அவர் இதை பற்றி விரிவாக, அந்த படத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணி சொல்லியிருக்காரு. அது நமக்கு பார்க்கும்போதே நம்ம பார்த்த படத்தை திருப்பி மறுபடியும் ஒரு ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அதை பார்க்கும்போது. பட் நம்ம இதை எப்படி சொல்ல வரேன்னா, துரந்தர் அதாவது சாதனையாளர், வெற்றிக்காக பாடுபடுபவர், வெற்றியை நோக்கி செல்பவர், அதுக்காக நேர்மையாக செயல்படுபவர் அப்படின்னு சொல்லலாம். வல்லவர், நல்லவர், திறமையாளர், இப்படி பல்வேறு அர்த்தங்கள் இந்த துரந்தருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. அது மாதிரி தான் இந்த படம். ஏன்னா எதுலேயும் சேர்த்து இல்லாத மாதிரி இது ஒரு கதாபாத்திரத்தை இந்த மாதிரி உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிக்க வச்சுருக்காங்க. அந்த கதாபாத்திரத்தில் ஒருத்தர் நடிக்க வச்சுருக்காங்க பாருங்க, அது இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். வேறு யாரும் இவ்வளோ மெனக்கிட்டு இருப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ரன்வீர் சிங் அந்த ரேஞ்சு பண்ணியிருக்கார். ஹெட்ஸா பத்மாவதினு ஒரு படம் பண்ணார், அந்த படம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ரன்வீர் சிங்கை பொறுத்தவரையில் இந்த படத்தை பொறுத்தவரை ஆரம்பம் முதல் இறுதி வரை, அதாவது மீசை இல்லாத ரன்வீர் சிங்கை பார்க்கும்போது ரன்வீர் சிங்கானு நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த தோற்றம் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. தாடி வச்சுட்டு வர ரன்வீர் சிங் அது வேறு மாதிரி இருக்கார். ஒன்றுக்கொன்று இது ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அதை வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. அதுக்கு அவர் பாடுபட்டிருக்கார். ரன்வீர் சிங் அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காரு. அதை கதாபாத்திர உருவாக்கத்துக்கு டைரக்டரு அது என்ன சொல்கிறேன்னா, ஆதித்யா டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். நான் இந்திய சினிமாவில், அது இந்தி சினிமாவில் நான் ரொம்ப ரசித்தது ரமேஷ் சிப்பி. ஷோலே படம் பண்ணார் ரமேஷ் சிப்பி. அந்த சிப்பி ஃபிலிம்ஸ் 1975 வெளிவந்த படம். அந்த படம் ஏற்படுத்தின பிரமிப்பு, அது எப்படி எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் நம்மளை பிரமிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கு. அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, ஹேமமாலினி, அது அம்ஜத் கான் தான் முதல் முறையாக படத்தில் வில்லன். கப்பர் சிங்
கப்பர் சிங் அந்த வில்லன் கேரக்டரில் வந்து அம்ஜத் கான் அறிமுகமே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது, பிரமிப்பாக இருந்தது. ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படமுடைய படப்பிடிப்பு அதிகபட்சமாக வந்து பெங்களூர், கர்நாடகாவில் பெங்களூரில் தான் அதிகபட்சமாக பண்ணாங்க. அந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் போய் பார்த்தோம். இந்த இடத்துல தான் வந்து சோலை படம் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இடம்லாம் போய் பார்த்தோம். அதாவது ஒரு வட இந்தியா படத்தை தென்னிந்தியாவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. அது அந்த படத்தில் வந்து துப்பாக்கியால் சுடப்படுற சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த பாறையெல்லாம் காமிச்சாங்க. நாங்கள் வந்து முரட்டுக்காரங்களும் ஒரு படத்துக்காக எங்களை அவுட்டோர் கூட்டு போயிருந்தாங்க. தியாகராஜன் அவங்க நடித்த படம் முரட்டுக்காரங்கள், ராஜசேகர் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தோட அவுட்டோருக்காக எங்களை வந்து பெங்களூர் கூட்டு போகும்போது அந்த பகுதியில் தான் படப்பிடிப்பு நடத்தினாங்க. சோலை படப்பிடிப்பு நடைபெற்ற அந்த இடத்துல நடத்தினாங்க. அப்போ அந்த பாறையெல்லாம் காமிச்சாங்க, பாறைகளை துளைய விழுந்ததெல்லாம் காமிச்சாங்க. துப்பாக்கி சூடு படுற இந்த காட்சியில் வந்து துப்பாக்கியால் துளைக்கப்பட்ட ஓட்டைகள் தான் அதெல்லாம். அந்த பாறைகளில் வந்து ஓட்டை விழுந்திருக்குங்கிறத சுட்டி காட்டினாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி இடம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்லேயே அந்த படம். ஆனால் அந்த ஒரு லொக்கேஷனில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பிரமிப்பாக எடுத்திருந்தாங்க. இது ஒரு ஓப்பனிங்கில் வந்து அந்த ட்ரெயின் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினில் வந்து வர்ற அந்த 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 காட்சி வந்து அவ்வளோ பிரமாதமாக, இதுக்கு முன்னாடி இந்திய சினிமாவில் எதுவும் இந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பிரமாதம் பண்ணாங்க. தண்டவாளத்தில் வந்து மரக்கட்டைகளை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த அடுக்கி வச்சுருக்கிறது வந்து ட்ரெயின் உடச்சிக்கிட்டு போகும் பாருங்க. அந்த ஷாட்டுக்கு வந்து கைத்தட்டல் அவ்வளோ பெருசாக இருக்கும். சோலை படத்துக்கு 5 வருஷம் ஓடிச்சு. அது இன்றைக்கி எனக்கு நினைவு இருக்குது. பாம்பேயில் வந்து மினர்வா தியேட்டரில் 5 வருஷம் ஓடிச்சு. ரெகுலர் ஷோவில் படம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நூன் ஷோ அப்படின்னு போட்டு அதுவும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போச்சு. ஆக 7 வருஷம் ஓடிய படம் வந்து சோலே. அது திருப்பி மறுபடியும் இப்போ வந்திருக்குது. ஆனால் திருப்பி என்ன தெரியல, ரெடி பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் ரிலீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னமோ ஏதோ ரிலீஸ் ஆகிறதுல ஏதோ லேட் ஆகுது போல் இருக்குது. அது வந்து சினிமா ரசிகன் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். அப்படிப்பட்ட படம் வந்து சோலே. அந்த சோலையை எடுத்த ரமேஷ் சிப்பி தான் வந்து திருப்பி சாகர்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் வந்து கமலஹாசன் நடித்தார், கமல் நடித்தார். அது ரமேஷ் சிப்பி டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் அதாவது சோலை படத்தில் வந்து உதவி ஒளிப்பதிவாளர் இருந்த அன்வரை தான் இவரோட சத்யா படத்துக்கு ஒளிப்பதிவாளராக கமல் பண்ணார். ஸோ ஒரு படத்தை தொடும்போது எவ்வளோ விஷயங்கள் உள்ள வருது பாருங்கள். அது என்னென்னா, அந்த கேமராமேன் இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்கார். சோலை படத்தினுடைய கேமராமேன் துவாரகா துவைச்சே, அவர் தான் அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். அந்த படம் வந்து சென்னை சத்தியம் தேட்டரில் வந்து 70 mm ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா படங்களுமே ஸ்கோப்பில் பண்ணாங்கன்னா மும்பையிலையும் சென்னை சத்தியம் தேட்டர்லையும் 70 mm ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் வந்து அது ஏற்படுத்தின அந்த பிரமிப்பில் என்னென்னா, சத்தியம் தேட்டரில் சொல்லுவாங்க, அதில் காயின் வந்து சுண்டி வீசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும். தர்மேந்திராவும் அமிதாப் பச்சனும் அது கீழே போய் விழுந்து வரும்போது ஒரு சவுண்டு வரும். அந்த காயின் விழுந்து உருண்டு போகிற சவுண்டு வரும். அது ஸ்டீரியோ ஃபோனிக்கில் அந்த சவுண்டு வச்சுக்கும்போது என்னென்னா, தியேட்டரில் எல்லோரும் கீழே தரையை பார்ப்பாங்க, கீழே நம்ம கால்களுக்கு காயின் வந்துருச்சான்னு அப்படின்னு. அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிற படம். அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அதே பிரமிப்பை, அதை விட பல பிரமிப்பை உருவாக்கின படம் துரந்தர். ஏன்னா எங்கே எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்க ஒன்றும் தெரியல. பாகிஸ்தான் லொக்கேஷன் மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் எடுத்த இடம்லாம் இந்தியாவில் தான் எடுத்திருக்காங்க. செட்டு போட்டிருக்காங்க. எத்தனை செட்டு போட்டிருக்காங்க, எவ்வளவு தூரம் வந்து துணை நடிகர்கள், அவ்வளோ கூட்டம், பெரும் கூட்டங்க. அத்தனை கூட்டத்தையும் வந்து கொண்டு வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் இது படப்பிடிப்பு நடத்துகிறாங்கிறது நமக்கு தெரியல. இதை பற்றி கேட்டுக்கூட நான் வந்து நடிகர் மாதவன் அவர்களிடையே தொடர்பு கொண்டேன். மாதவன் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏன்னா இந்த ஃபீட்பேக் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு வைடு இருக்கிற ஃபீட்பேக், அதை வந்து பதில் சொல்கிறதுக்கே அவங்க முடியலையாம். நான் வந்து இந்த படத்தினுடைய வேலை செஞ்சவங்களை வந்து அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன், நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க விரிவாக சொல்லுங்கள், எனக்கு இன்னும் அவகாசம் வேணும்னு மாதவன் வந்து ரிப்ளை பண்ணார். அவ்வளோ பரபரப்பு மத்தியிலும் நமக்கு ரிப்ளை பண்ணதுக்கு அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாதவனுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில் பிரமாதம். ஃபஸ்ட்டு அவரை ஓப்பனிங்கில் அவரை பார்க்கும்போது நமக்கு இது யாருங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டார். காரணம் என்னென்னா, முடியை வந்து அவருடைய முடியை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் வழுக்கையாக இருக்கிற மாதிரி, முன்பக்கம் வழுக்கையாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிட்டார். அது என்னென்னா, பின்னாடி அவருடைய குரலை வச்சு தான் வந்து மாதவன் தெரிய வந்தது. அந்த அளவு வந்து அவருடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதாவது அஜித் தோவல் இந்தியாவின் மானத்தை காப்பாற்றிய, இந்தியாவுக்கு சின்சியராக வேலை பார்த்த ஒரு வந்து அயலகத்துறை அதிகாரி, உலக நாடுகள் பூரா பயணம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி மோடி அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அது அயல் விவகாரத்துறையில் வந்து
ஒரு நல்ல பேருக்கு காரணம் 2 பேர். மோடி உலக நாடுகள்லாம் போகிறார், அது இருக்கட்டும். அது அல்லாமல் ஜெய்சங்கர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளிவிவகாரத்துறை மந்திரி வந்து ஜெய்சங்கர் அண்டு உயர் அதிகாரியான திரு அஜித் தோவல். ஸோ அந்த அஜித் தோவல் வந்து, அதாவது இதில் வந்து ரன்வீர் சிங்கை நம்ம பார்க்குறோம், ஒரு கதாபாத்திரம் பார்க்குறோம். ஆனால் அந்த ரன்வீர் சிங் மாதிரி வந்து இவர் பல இடங்களில் வந்து சாகசங்கள் நிறைய நிகழ்த்தியிருக்கார், நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காரு. அதாவது உயிருக்கு துணிஞ்சு வந்து நாடுகளில் வெளிநாடுகளில் போய் வந்து நிறைய விஷயங்களை கண்டறிஞ்சிருக்கார். ஸோ அந்த சாதனை வந்து பிரமிப்புக்குரியது. அது மாதவனை பார்க்கும்போது நமக்கு அது வந்து அவர் மேலே இன்னும் மரியாதை கூடுது. அஜித் தோவல் மேலே என்னென்ன முயற்சி பண்ணுறாங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து நிறைய தொல்லை கொடுக்குது, தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே தீவிரவாதிகளை உருவாக்கி நமக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, சளைக்காமல் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சுட்டுதல்னாலும் இங்கேருந்து போய் பாம்பு போட்டு அவனுடைய அதாவது அவன் பயிற்சி கொடுக்குற தளங்களை எல்லாத்தையும் நொறுக்கினா கூட இன்னும் திருந்தலை. அந்த 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 புத்தி வந்து அவங்களுக்கு மாறவே இல்லை. என்ன கொடுமைன்னா, இது அவசியம் சொல்லப்படணும், இது யாரும் சொல்லாமல் இருக்கு. அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அல்லாவை சொல்கிறாங்க, கடவுள் பெயரால், அல்லாஹ் பெயரால் இவ்வளோ அக்கறம் பண்ணுறாங்க. அல்லாஹ் இந்த தீவிரவாதத்தை சொல்லிக் கொடுக்கல, அல்லாஹ் தீவிரவாதத்தை கற்பிக்கலை. அவர் வந்து எல்லா மதங்களும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கருத்தில் தான் அவர் மக்களுக்கு போதிச்சிருக்காரு, மக்களுக்கு நல்லது சொல்லியிருக்காரு. அவர் எந்த வகையிலையும் வந்து அதாவது அசைவமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவர். இவங்க எல்லாமே அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அசைவம் கூடாது என்றவர் அல்ல. இதை எங்கே போய் சொல்கிறது? இது ஏன் வந்து இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அவர் சொன்ன நல்லதெல்லாம் விட்டுட்டு சொல்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணா பேரை சொல்கிறாங்க. அதை சுட்டி காட்டணும், அதை வந்து மத தலைவர்கள் சுட்டி காட்டணும். மற்ற மதங்கள் உள்ளவர்களை இதெல்லாம் எடுத்து சொல்லணும். எல்லா மதங்களும் நல்லது தான் சொல்லுது, எல்லா மதங்களும் நல்லது தான் போதிக்குது. ஆனால் அது தனக்கு அதில் வச்சு நம்ம நல்லது பண்ணிக்க முடியாது, அதில் வந்து நம்ம வந்து கெடுதல் பண்ணாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு சிந்தனை வந்து வேர்ல்டு வைடு உலக ரீதியாக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி போர் நடக்கிறதுக்கு காரணங்களில் அது ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது போப்பாண்டவர் இதுக்கு முன்னாடி வந்து போரை பற்றி சொன்னதே கிடையாது. போப்பாண்டவர் இப்போ நடக்கிற அந்த போர் யுத்தத்தை பற்றி இதுக்கு முன்னாடி எந்த போப்பும் வந்து கருத்து சொன்னது. இப்போ முதல் முறையாக போர் வேண்டாம், ஏன் இப்படி சண்டை போடுறீங்க, இது வந்து எத்தனை உயிர் பலியாகுது அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு சிந்தனை உருவாகி இருக்குது, அது பெரிய விஷயம். ஸோ அதனால் மதங்களில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அது எதுவுமே தவறு சொல்லலை, எதுவுமே வந்து குறை சொல்லலை. இப்போ கீதையில் எது நல்லா சொல்லியிருக்கு, அந்த கீதையில் சொல்லப்பட்டது தான் குரான்லையும் சொல்லியிருக்கு, பைபிளையும் சொல்லியிருக்கு. ஆனால் கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்ட விதங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம், பட் இதுதான். ஸோ இந்த படம் வந்து நம்மளை அவ்வளோ தூரம் சிந்தனையை தூண்டி விட்டுருக்கு துரந்தர். அதாவது ரன்வீர் சிங் ஆரம்பத்திலேருந்து அவர் எப்படி வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றராக உள்ளே போகிறார். அதாவது வந்து அவர் ரன்வீர் சிங்கருடைய கதாபாத்திரம், அவருடைய பேர் வந்து ஜஸ்கிராட் சிங்கிறது அவருடைய ஒரிஜினல். இது அங்கே போகும்போது அவருடைய பேர் வந்து அம்சா அலி மசாரி. அதாவது பாகிஸ்தானில் வளையும் போது அங்கே உள்ள பாகிஸ்தானியராக அவர் வந்து மாறும்போது அம்சா அலி மசாரிங்கிற பேர் அவருக்கு வருது. ஸோ இப்படி ஒரு கதாபாத்திர பேர் வந்து அதுக்கு ஒரு மாற்றிக்கிறாரு. அதுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு, எவ்வளோ போராடுறாரு, எவ்வளோ அடிபடுறாரு, எவ்வளோ துன்பப்படுறாரு. அதாவது ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை போக்க தனக்குள்ளே வளர்த்துக்கிறார். இங்கேருந்து அவர் ட்ரைனிங் ஆகி போனால் கூட அவர் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பினால் அந்த குடும்பத்தையே வந்து யாரெல்லாம் பாதிப்படுதுன்னா அவங்க குடும்பத்தையே துவம்சம் பண்ணுறார். அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த துவம்சம் பண்ணுற காட்சி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுக்காக அவர் தண்டிக்கப்படுறாரு. ஆனால் அவருடைய அந்த அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அவருடைய வந்து ஒரு குடும்பத்தை வந்து தனக்கு துன்பம் விளைவித்த அந்த குடும்பத்தை, அதாவது பூர்ஷ்வான்னு சொல்லுவாங்க, அதாவது ஜமீன்தார், ஒரு நிலச்சுவான்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க, தன் குடும்பத்துக்கு துன்பம் கொடுத்தாங்கிறதுக்காக பழி வாங்க போகிறாருங்கிறது தான் மேட்ரு. ஆனால் அந்த நோக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்ட வந்து நம்ம அந்த அஜித் தோவல் மாதிரி வர அந்த கதாபாத்திரம் நம்ம மாதவன் வந்து அவரை வர வைக்கிறாங்க. நீ வந்து உனக்கு தேசம் முக்கியமா இல்லை உனக்கு வந்து நீ செய்கிற செயல் நியாயமா, உன் குடும்பம் முக்கியமா, என்னது நீ சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சிந்திக்க அவகாசம் கொடுக்குறாங்க. தேசம் முக்கியம், உன் குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதத்தை கொடுத்து அவரை வந்து ட்ரைனிங் பண்ணி பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி போகிறவர் தான் அங்கே வந்து போனால் அங்கே இருக்கிற அந்த, அதாவது
எத்தனை பிரதமர்கள் வந்தாலும் எத்தனை அதிபர்கள் வந்தாலும் இராணுவம் எத்தனை இருந்தால் கூட அங்கே உள்ள தீவிரவாத குழுக்கள் வந்து விதவிதமான குழுக்கள், அதாவது டிசைனாக குழுக்கள், தீவிரவாத குழுக்கள் இருக்குது. அது எல்லாம் வந்து அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்தியாவை வந்து அமைதி இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஒரு காரணம் இல்லாமல், அடிப்படை காரணம் எதுவும் இல்லாமல் இந்தியாவை அது அது ஒரு ஒரு வியாதி மாதிரி ஆகிப்போச்சு, வியாதி மாதிரி அங்கே பரவி போச்சு. அதுக்காக ஆளுக்கு வந்து தீவிரவாதத்தை பரப்புறது, இங்கே இந்தியாவில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, இது எல்லாத்துக்கும் வந்து இந்த இந்த போக்கு கடந்த காலம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது வந்து சர்வசாதாரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து அதாவது கமா போட்டு அரக்கமாக போட்டு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு மோடி அவர்கள். அதாவது அவர் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து தீர்வு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த துணிஞ்சு, அதாவது பாகிஸ்தானை வந்து துணிஞ்சு நீ என்ன பண்ணாலும் உனக்கு பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்குள்ளே போய் வந்து தும்சம் பண்ணதுலேருந்து அவனுக்கு கொஞ்சம் பயந்துட்டானுங்க. இப்போ அவங்க வந்து நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்போ இங்கே முடியலோடனே ஆப்கானிஸ்தான் போய் நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து அதாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு நாட்டு மக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற அதை வந்து எத்தனை எதிர்ப்பு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அந்த நாடு அதை குட்டிச்சுவராக போச்சுருப்பாங்களே, அந்த குட்டிச்சுவராக பண்ண நாடு தான் வந்து பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானில் இருக்கிற குழுக்களை வந்து இந்த போரை வந்து ரன்வீர் சிங்கிற ஒரு தேசப்பற்றாளன் வந்து உள்ளே போய் என்ன பண்ணுறாங்கன்னு, என்னென்ன பண்ண முடியும், ஒரு தனி மனிதரை போய் என்னென்ன பண்ண முடியுங்கிறது அது எல்லா விதமான வழிமுறைகளையும் வந்து சொல்லியிருக்காரு, சிந்திக்க வச்சுருக்கார். அந்த கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, ஆதித்யடரு. அவர் எழுத்து, அந்த படமாக்கம் எல்லாமே வந்து சிந்தனை நம்மளுக்கு வந்து ரொம்ப சிந்தனையை தூண்டி விட்டுருக்கார். இதுக்கு தமிழ் சினிமாவில் உள்ள சில பேர் என்னென்னமோ விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. நீ பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன இருக்குது, நீ நல்ல சினிமா கொடு, நீ நல்ல சினிமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசு, நீ நல்ல சினிமா கொடுக்காதவெல்லாம் வந்து பேசுகிறானுங்க. அதுதான் இதில் வந்து கொடுமை. அப்படி அந்த கொடுமை இருக்கும்போது இதுக்கு சப்போர்ட் என்னென்னா இளைஞர்கள் வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இளைஞர்கள் வந்து கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க. படம் பார்க்குற அதாவது 99% வந்து இதை வந்து ரசிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதுக்கு முன்னாடி பார்க்கலையே, இப்படி ஒரு படத்தை பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி, அதனால் சினிமா ரசிகன் ஒவ்வொருத்தருமே ஒரு 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 இப்படி ஒரு சில படங்கள் வந்துச்சுன்னா சினிமா ரசிகனோட கலாச்சாரம் மாறிடும். அந்த தவறான மனிதர்கள் வந்து கொண்டாடுற கலாச்சாரம் மாறும். சினிமாவை தான் பார்க்கணுங்கிற சிந்தனை வந்து உருவாக்கியிருக்கு இந்த படம் வந்து துரந்தர். இது எதுக்குன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல தூண்டுதல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜமௌலி அவருடைய பாகுபலி, இந்த 2 பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய தூண்டுதல். அது ஃபேண்டசி மூவி. அந்த படத்தில் ஒரு தூண்டுதல், நல்ல தூண்டுதல் அதில் அமைஞ்சிருக்கு. 2 பாகமுமே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுமே அப்படி. அது மாதிரி அடுத்து வந்தது ட்ரிபிள் ஆர். அந்த படம் அதில் தேசபக்தி இருக்குது. ட்ரிபிள் ஆர் படத்தில் தேசபக்தி இருக்குது. அதை கொண்டு வந்திருக்காரு, அவருடைய பாணியில் கொண்டு வந்திருக்காரு. அவரே பாராட்டியிருக்கார், இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டியிருக்காரு. இதில் என்னென்னா அவரை ரசிக்கின்ற அளவுக்கு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னா இதனுடைய வந்து உருவாக்கம் வந்து அவ்வளோ இது ஒர்க் அவுட் பண்ணது. இது ஸ்கிரிப்ட் இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது லொக்கேஷன் பார்த்து அத்தனை இதையும் பண்ணிவிட்டு, அதாவது இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர் பகுதி, இப்படி என்னென்ன பகுதிகள் மலைப்பகுதிகள் இருக்கோ எல்லாத்தையும் அது ஏரியல் வியூ ஷாட் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஏரியல் வியூ, க்ரௌடுக்குள்ளே போகிறது, வந்து ஆக்ஷன் சீன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து உள்ள நுழைஞ்சு பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன், நான் வந்து ஒரு படம் வந்து ரொம்ப ரசித்து ஆர்ட் டைரக்ஷனை பொறுத்தல ரொம்ப ரசித்து பார்த்தேன்னா வந்து கேஜிஎஃப் வந்து அந்த கோலார் தங்கவயல் பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணல. அந்த படம் எத்தனையோ விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கலாம். ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தினா அது அதனுடைய ஆர்ட் டைரக்ஷன். அதுக்கப்புறம் அதை விட பல மடங்கு ஆர்ட் டைரக்ஷனுடைய ஒர்க்கு அப்படி இருக்குன்னா இந்த படம். இது ஆஸ்கருக்கு அனுப்பப்பட வேண்டும், தேசிய அளவில் நிறைய விருதுகளை பெற வேண்டும். அதாவது இந்த ஆர்ட் டைரக்ஷன் அவ்வளோ இருக்குது. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வந்து விகாஸ் நவ்லக்கா, 2 பேர், விகாஸ் நவ்லக்கா அண்டு வந்து சிவகுமார். இது 2 பேரும் இந்த படத்தை கேமரா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இசை வந்து சஸ்வத் சச்தேவ் அவருடைய இசை. மியூசிக் இதில் என்னென்னா அந்த மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த தீம் சாங் மாதிரி நடுவில் வருது. தீம் சாங்கி மாதிரி வர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம அதை ரசிக்கிற அந்த வேகத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துது. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அந்த படத்தில். அது ஒன்று தான் நமக்கு வந்து ஒரு குறையாக தென்பட்டது. அதாவது
இந்த படத்தில் என்னன்னா, அதாவது அஜித் தோவல் அந்த கதாபாத்திரம் வந்து அதாவது தேசிய பாதுகாப்பு செயலாளர், உளவுத்துறையில் இருந்தவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை மேற்கொண்ட அந்த கதாபாத்திரம் மாதவன். அது மாதிரி வந்து பெனாசிர் பூட்டோவோட கணவர் வந்து சர்தாரி. பெனாசிர் பூட்டோவோட கணவர் வந்து சர்தாரி கதாபாத்திரத்தில் கொண்டு வராங்க, அப்படி கொண்டு வராங்க. அப்புறம் வந்து நவாஸ் ஷரீப் பிரதமர். நவாஸ் ஷரீப்பை வந்து அது ஒரு கதாபாத்திரமாக இதில் வந்து அவரை மாதிரியே தோற்றம், அதே மாதிரி தோற்றத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. இவர் நம்ம சர்தாரி, பெனாசிர் பூட்டோட கணவர் சர்தாரி, அதே மாதிரி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து அந்த தேடுதல் முயற்சியும் அந்த உழைப்பும் வந்து ரொம்ப பெருசு. இதில் வந்து ரஹ்மான் அந்த கேரக்டரை வந்து அக்ஷய் கண்ணா பண்ணியிருக்காரு. இது அக்ஷய் கண்ணா தானாங்கிறது ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. ஒரு ஹீரோ, லவபிள் பாய்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஹீரோவாக இருந்த அக்ஷய் கண்ணா வந்து இதில் வந்து கொடூரமான வில்லனாக. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை நம்ம அவர் மேலே வந்து அவ்வளோ கோவம் வர்ற மாதிரி வந்து அந்த கதாபாத்திரத்தில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரஹ்மான். அவர் தான் வந்து நம்பர் 1 வில்லன்னா அக்ஷய் கண்ணா தான். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சஞ்சய் தத்து எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கேன். தமிழ்லேயும் வந்து நடிச்சிட்டு போயிருக்காரு, ஹிந்தியிலும் பல படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அவர் கிடைச்ச போலீஸ் உயர் அதிகாரி எஸ்பியா வந்து வராரு. அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த மேனரிசம்ஸ், அதான் தம் அடிச்சுக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள், மேனரிசம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அதுக்கு நல்லா வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க, அவர் நல்லா பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் வந்து கதாநாயகி வந்து சாரா அர்ஜுன் பார்த்தா இவர் உயரத்துக்கும் அந்த பொண்ணு சாரா அர்ஜுனுக்கு வந்து ஹீரோயினுக்கும் வந்து பார்த்தா அது ஒரே கதாநாயகி. அது ஒன்று மட்டும்தான் வந்து அந்த படத்தில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்கு. படம் ஃபுல்லாக ஆம்பளைங்களுக்கு மத்தியில் அது ஒரு குட்டியோடு ஒரு பொண்ணு, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கு, பிரமாதம் நடிச்சிருக்கு. சாரா அர்ஜுன் யாருன்னா தெய்வ திருமகன்ங்கிற படம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. விக்ரமனோட மகளாக வருது சின்ன பொண்ணு, அந்த குட்டியோண்டு பொண்ணு தான் வந்து வளர்ந்து கதாநாயகியாக வந்திருக்கு. அதனோட நடிப்பு வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கு. அதை கொஞ்சம் கிளாமராகவும் காட்டியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சாரா அர்ஜுன் வந்து கொஞ்சம் கிளாமராகவும் காட்டியிருக்காங்க. ஆனால் கிளாமர் கொஞ்சம் நடுநடுவில் சில பாடல் காட்சிகள் எல்லாம் வருது, டான்ஸ் எல்லாம் வருது. அது வந்து அவளுக்கு ஒரு கண்ணை உறுத்துற மாதிரிலாம் கிடையாது, காட்சியினோட தன்மைக்கு அதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதாவது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காட்சியும், வன்முறை காட்சிகள் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பயமாக கூட இருக்குது. ஏன்னா கமல் படத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம், தலை வெட்டுறது, கை வெட்டுறது, எல்லாம் துண்டு துண்டாக ஓடுறது, இதெல்லாம் வந்து கமல் படத்தில் பல படங்களை நம்ம பார்த்துட்டா கூட இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக நிறையா பார்க்கும்போது என்ன ஆகுனா நமக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குது. ஆனால் இந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, பாகிஸ்தானில் இதை விட கொடூரமான வந்து கொலைகளும் குற்றங்களும், மனிதர்களை வந்து மனித வெடிகுண்டாக மாறி கொல்றதும் சுட்டு தள்ளுறதுங்கிறது ஒரு மிருகத்தனமான ஒரு வரமுறை இல்லாத வந்து வன்முறை வந்து பாகிஸ்தானில் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்று வரை நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்னமோ அது சாபக்கேடு அந்த அந்த பூமி அமைஞ்சு போச்சு. ஆனால் அவங்களுக்கு பல பாடங்கள் கற்பிச்சா கூட இறைவன், அந்த அல்லான்னு சொல்கிறேன், அந்த இறைவனே இப்போ கற்பிச்சா கூட புத்தி வரல அவங்களுக்கு. அதாவது பாகிஸ்தான் அதிபராக, இராணுவத்தில் தளபதியாக இருந்து அதிபராக மாறிய ஜாவுல்கக்கு கொடுங்கோலனில் நம்பர் 1 கொடுங்கோலன் வந்து பாகிஸ்தானில். அவனுடைய கதி என்னாச்சு, வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது, அதிபராக இருக்கும்போது வானத்தில் பறந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த விமானம் வெடித்து சிதறி அவருடைய உருவம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடைக்கல, பவுடர் ஆயிட்டார், உருவமாகவே திரும்பி வரல. இது ஏன் வந்து இதை எடுத்து சொல்கிறதுக்கு அங்கே தலைவர்கள் இல்லை? பாவம் செஞ்சால் உனக்கு வந்து தீர்வு இதுதான் அப்படிங்கிறது மற்ற உலகத் தலைவர்களும் சுட்டி காட்டணும். இதை நான் ரொம்ப பல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் சுட்டி காட்டிக்கிட்டு அது செய்தால் உனக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கிறது வந்து அவர் உதாரணமாக ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய உதாரணங்களை பூட்டாவை கொண்டுட்டாங்க. பூட்டாவை வந்து அவர் ஆட்சி பண்ண விடலை. இங்கே போய் பண்ணாங்க, வங்கதேசத்தில் போய் பிரச்சனை பண்ணாங்க. அங்கே போய் பண்ணனுடைய புரட்சியினுடைய தான் முஜிபுர் ரஹ்மான்கிற ஒரு புரட்சியான ஒரு தலைவர் உருவானார். ஸோ இப்படி வந்து அந்த ஊரை அந்த நாட்டை முன்னேற்றத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க கவனம் இருக்குது. இதை உலகத் தலைவர்கள் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் அவங்க காது கேட்காது. காது கேளாதவர்கள் பாகிஸ்தானிய மக்கள்,
அந்த தீவிரவாத குழுக்கள். ஸோ அப்படி இருக்குது. அது போக இந்த படத்தை பொறுத்தவரையில் அது என்ன சொல்கிறதுனா, கலெக்ஷன், இந்த படத்தினுடைய கலெக்ஷன் வந்து பிரமாதமான கலெக்ஷன். இதுக்கு முன்னாடி தன்கள், அதுக்கப்புறம் வந்து பல்வேறு படங்கள் வந்து இந்தியிலும் சரி, இங்கேருந்து போன பாகுபலி ஆகட்டும், RRR ஆகட்டும், புஷ்பாவும் வந்து பிரமிப்பு ஏற்படுத்த படங்கள் தான் இவங்கெல்லாம். இந்த படங்கள்லாம் வந்து 1000 கோடி அந்த ரேஞ்சை தாண்டி போயிருக்கு. தமிழில் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த படம் வந்து 7 நாளில் 1088 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. 10 நாளில் 1226 கோடி வந்து வசூலாகிருக்கு. முதல் பாகம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் 1300 கோடி வசூலாகிருக்கு. அதாவது அந்த வெற்றி, இந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி, இந்த படத்தினோட சிறப்புக்கு கிடைச்ச வெற்றிங்கிறது இந்த வசூல் வந்து காரணம். அதாவது மக்கள் வந்து படம் எடுத்து போகிறாங்க எல்லா ஊர்களையுமே. இந்த உலகம் பூரா வந்து இங்கே இல்லை அங்கே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லா உலகம் பூரா வந்து இந்த படம் வந்து பிரமிப்பை ஏற்படுத்துது. உலகம் பூரா பெரிய வசூலை கொண்டது. இது என்னென்னா, இது வந்து புத்தக வடிவமாகணும், விஷுவல் ஆகணும். சொன்னேன் ஏற்கனவே, கமலஹாசன் இது பண்ண மாதிரி இது வந்து இப்படி படம் எடுத்திருக்காங்க, எப்படி எடுத்தாங்கிறது சொல்லப்படணும். அதாவது நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஜெமினி வாசன் வந்து சந்திரலேகாங்கிற ஒரு படம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம் எடுத்தார். ட்ரம் டான்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பார் ட்ரம் டான்ஸு. அது ரஞ்சன், எம்.கே. ராதா, டி.ஆர். ராஜகுமாரி அவங்க நடித்த அந்த படம். அதில் விஎன் ஜானகியும் ஒரு கதாபாத்திரத்தில் வருவாங்க, தோழியாக வருவாங்க. அந்த படம் தமிழில் பெரிய வெற்றி பெற்றது போக வந்து இந்தியிலே வந்து வாசன் வந்து எஸ்.எஸ். வாசன் வந்து இந்தியில் வந்து மொழிபெயர்த்து அதுக்கு செலவே வந்து அன்றைக்கே வந்து 38 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அதாவது அதனுடைய விளம்பரத்துக்கு மட்டுமே, அந்த விளம்பரத்துக்கு மட்டுமே அன்றைக்கி வந்து இந்தியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. அப்போ தமிழில் எவ்வளோ தூரம் வசூலாகிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஹிந்திலையும் அந்த அவர் செலவு பண்ண படம்லாம் அவருக்கு வந்துச்சு, பெரிய வெற்றி. அதுமாதிரி மங்கம்மா சபதம் எல்லாம் பண்ணார். ஔவையாருங்கிற படம் வந்து திருப்பி யாராவது முயற்சி எடுத்து அது பிரிண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி முன்னாடி நினைவுறப்படணும். ஏன்னா அதில் யானை கூட்டமே வந்து நடிக்க வச்சுருக்காங்க. பெரிய யானை கூட்டம், கோட்டையை வந்து யானை கூட்டம் வந்து மிதித்து உடைச்சி அதை துவம்சம் பண்ணுது. கோட்டையை இடித்து தள்ளியிருந்த ஒரு யானை கூட்டம். அன்றைக்கெலாம் ஒரிஜினல் யானை, இன்றைக்கி வந்து கிராஃபிக்ஸ்லேயும் ஏஐலையும் வர்ற யானையெல்லாம் கிடையாது. அன்றைக்கி ஒரிஜினல் யானைகள். அத்தனை யானை கூட்டத்தை வந்து அது நடிக்க வச்சு அதை வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி செலவு பண்ணி அதை வந்து பராமரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது யானை கட்டி தீனி போடுறதுங்கிறது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெரும் யானை கூட்டத்தை வந்து எஸ்.எஸ். வாசன் வந்து இந்த படத்தில் ஔவையார் படத்தில் நடிக்க வச்சார். அந்த படம் திரும்ப வரணும் அப்படிங்கிறது இப்போ இதில் சொல்லும்போது இது யாராவது கவனித்து இதை வந்து இதுக்குள்ளே முயற்சி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு எஸ்.எஸ். வாசன் ஔவையாருங்கிற படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களில் வந்து உலகம் சுற்றும் வாலிபன், வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படங்களில் வாலிபன், உலகம் சுற்றும் வாலிபன் படம் ஏற்படுத்திய பிரமிப்பை அதுக்கு முன்னதும் யாரும் எதுவும் பண்ணதில்லை, அதுக்கு பின்னதும் எதுவும் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு அது பிரமிப்பை ஏற்படுத்தியிருப்பார் உலகம் சுற்றும் வாலிபன். ஆனால் எம்ஜிஆர் அதை பதிவு பண்ணிட்டார். திரைக்கடல் ஓடி திரைப்படம் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த படத்தை எப்படிலாம் எடுத்தோங்கிறத வந்து பொம்மை பத்திரிகையில் தொடராகவே எழுதி அது புத்தக வடிவமாகவே பொம்மை நிறுவனம் கொண்டு வந்தது. ஸோ அதை பதிவு பண்ணிட்டார். அது மாதிரி வந்து சிவந்தமன், ஸ்ரீதர் வந்து சிவந்தமன் படத்தை முதலாக அயல்நாடுகளில் சென்று பிரம்மாண்டமாக எடுத்த படம் வந்து, அதாவது நான் சொல்கிறேன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு முன்னாடி அந்நிய மண்ணில் சிவந்தமன் ஆனந்த விடலாம் தொடராக எழுதினார். அது வந்து புத்தக வடிவம் பெறலை. ஆனால் நம்ம வந்து அந்த தொடரை வந்து நம்ம திருப்பி எடுத்து இதயக்கனி சினிமா ஸ்பெஷலில் அதை தொடர்ந்து நம்ம வந்து பிரசுரம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ரீதர் பண்ணியிருக்காரு சிவந்தமன் படத்தை. சிவந்தமன் பிரமிப்புக்குள்ள ஸ்ரீதர் படங்களில் பிரமிப்பான ஒரு படம் வந்து சிவந்தமன். ஸோ இப்படி ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு படம் வந்து சாதனை பண்ணியிருக்கு. அது மாதிரி கன்னடத்தில் ஒரு படம், இப்படி வெவ்வேறு மொழிகளில் அப்படி இருக்கிறதுல இப்போ இந்திய சினிமாவில் வந்து துரந்தரம் வந்து அதை வந்து எல்லா படத்துலையும் தாண்டி எங்கேயோ போய் நிற்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து கதை அமைப்பு, படமாக்கம், எடிட்டிங், மியூசிக், ஒளிப்பதிவு, இத்தனை அம்சங்களும் ஒன்று சேர ஒரே மாதிரி வந்து அமைஞ்சது
ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்படி சொன்னால் அந்த படத்தை பற்றி துரந்தரை வந்து சொல்லணும். இது வந்து தேசப்பற்று. அதாவது நிறைய பேருக்கு வந்து ரூபா நோட்டு மதிப்பிழப்பு, அதாவது டிமானிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா, அது ஏங்கிறது வந்து ஆனால் ஒரு நாசுக்கான வந்துச்சு. பாகிஸ்தானுடைய கள்ள நோட்டுனால அது வந்து நாட்டில் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பண்ணாங்கன்னு. அது எப்படி கள்ள நோட்டு வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி அவன் தயார் பண்ணான், எங்கே போய் தயார் பண்ணால், அதில் பார்த்தா அந்த கதையெல்லாம் உள்ளே வருது. நிஜமாக நடந்த விஷயங்கள். ஆனால் இது வந்து கற்பனையாக சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் கூட நிஜமாக நடந்த விஷயங்களை தான் இதை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க இந்த படம். அதனால தான் ஒவ்வொருத்தரும் அதை பார்க்கணும்னு சொல்கிறது. அதாவது லண்டனுக்கு அனுப்பி இந்த பிளேட்டு, அந்த ரூபா நோட்டு பிளேட்டை, அதனுடைய அந்த மாதிரியை கலெக்ட் பண்ணி அதை அது அது வந்து காங்கிரஸில் இருந்த, அதாவது அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஒரு மந்திரியே அந்த மோசடித்தனத்தை பண்ணியிருக்காங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். அதை வந்து நாசுக்கா சொல்லியிருக்காங்க, வெளிப்படையாக வெளியே சொல்லலை. அந்த மந்திரி இன்றைக்கி உயிரோடு இருக்கார், அது வந்து பேர் சொல்லக்கூடாது. அவங்க பண்ண அந்த கூத்துனால என்னென்னா, லண்டனுக்கு போய் லண்டன்லேருந்து அது தயாராகி அது வந்து புது நோட்டு மாதிரியே உருவாக்குறதுக்கான திட்டங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்து பாகிஸ்தானுக்கு போய் இங்கே நோட்டை அச்சடிச்சு, அதாவது கணக்கு வழக்கு இல்லாத இது. அதாவது எப்படி போகுதுன்னா வந்து துபாய் வழி வந்து நேபாள் போய் நேபாள் வழி வந்து இந்தியாவுக்குள்ளே பயணம் பண்ணுது. அதனால் அந்த தீவிரவாதத்தை வளர்க்குறதுக்கு அந்த கள்ள நோட்டு வந்து ரொம்ப பயன்பட்டுருக்கு. அதனுடைய மூலத்தை தெரிஞ்சு அதை பார்க்கும்போது கடைசியில் ரன்வீர் சிங் அதை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி துவம்சம் பண்ணுவார். அந்த அடுக்கி வச்சுருக்க நோட்டெல்லாம் பார்த்தா நமக்கு அப்படியே அடிவயிரெலாம் கலங்குது. அயோக்கிய பயல்களா, இப்படி இல்லாமல் வந்து ஒரு நாட்டை வந்து இது பண்ணுறதுக்கு இப்படி இல்லாமல் திட்டம் போட முடியும், இப்படிலாம் செய்ய முடியும், என்ன வெறித்தனம் அது, என்ன அதாவது அர்த்தமில்லாத வெறித்தனம். தீவிரவாதங்கிற பேரில் அர்த்தமில்லாத வெறித்தனத்தை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த படம் வந்து இது முற்றுப்புள்ளிக்குதோ இல்லையோ, ஆனால் வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்பிக்கும். இந்த தீவிரவாத குழுக்களுக்கும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் இந்த படம் ஒரு பாடம் கற்பிக்கும் அப்படிங்கிறத அதை வந்து நம்ம மனப்பூர்வமாக நான் சொல்கிறேன். நான் கள்ளநோட்டு விவகாரம் எப்படியோ இதுக்கு முன்னாடி என்னமோ வந்திருக்கு. ஆனால் பாகிஸ்தான்காரன் வந்து எந்தெந்த வகையில் இந்தியாவை வந்து நிம்மதியெல்லாம் பண்ணணுமோ அந்த வகையில் பூரா முயற்சி பண்ணியிருக்காங்க. அத்தனைக்கு மோடி ஆப்பு வச்சார். அது நான் என்னோடய கருத்து என்னென்னா வந்து அதை இன்னும் கொஞ்சம் மக்களை வந்து அவங்க துன்பப்படாமல் துயரப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம். ஆனால் அப்படி சிந்திச்சாங்கன்னா அந்த நோக்கம் அடிபட்டு போயிடும்ட்டு அதை யோசிக்கலை. அதனால் வந்து சரி இது பரவாயில்ல, துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, அது தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லி அது ஒரு முடிவு எடுத்தாங்க பாருங்கள். அதை சொன்ன உடனே தியேட்டரில் கிளாப்ஸ் பார்க்கணும், கைத்தட்டல், அவ்வளவு அது புரிஞ்சுக்கிட்டு கைத்தட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே தான் நிற்கிறார் வந்து ஆதித்யாடார். ஸோ அது நோக்கம், அவருடைய நோக்கம் நிறைவேறியிருக்கு. ஸோ அந்த தேசிய சிந்தனை, தேசிய பற்றை புரியாத ஏற்றுக்கொள்ளாத மண்டைகளுக்கும் இந்த படம் வந்து ஆணி அடித்த மாதிரி அடித்து சொல்லியிருக்காங்க. இது ஆணி அடித்த படம் தான். நான் சொன்னேன் இல்லையா, மரமண்டைகளுக்கு இது ஆணி அடித்து சொல்கிற படம் தான். அந்த கருத்தை சொன்ன அத்தனை பேருக்கும், அதற்காக உழைத்த அத்தனை பேருக்கும் நமது நன்றி, நமது பாராட்டுக்கள். ஹேட்ஸ் ஆஃப்.